காமராஜ் ஓட்டெடுப்புக்கு முதல் நாளே நான் உங்களோட தான் இருக்கேன்னு வாக்குறுதி கொடுத்து சட்டசபையில் பேசினார். அவரை அமமுகவிலிருந்து கட்சியிலிருந்து துரத்தியும் விட்டுட்டார். ஆனால் நேற்றுக்கு திருப்பி திரு டிஆர்பி ராஜா வருத்தத்தோடு அழுததை பார்த்தால் நான் அவருக்கு அந்த சீட்டை விட்டு தரணுமான்னு பேசுகிறார். இப்போ திமுக ஒரு எம்எல்ஏவிற்கு 100 கோடி என 15 எம்எல்ஏக்களை தாவேகாவிலிருந்து வாங்கும் முயற்சிக்கு நேருவை முன்னாள் சூப்பர் முதலமைச்சர் கோரியதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஸோ இப்பயும் 15 பேரை ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதாவது பாஜக ஆட்சிகளை கலைக்கிறப்ப எம்எல்ஏக்களை வாங்கணும்னா 3ல் 2 பங்கு வாங்கணும். இப்போ திமுகலேருந்து எடுக்கணும்னா 57 பேர்லேருந்து 3ல் 2 பங்குன்னு சொன்னால் ரஃப்லி உங்களுக்கு 40 பேர் வேணும். அதிமுகவில் 47 பேருக்கு 3ல் 2 பங்குன்னா 32. இப்போ தாவேகால 3ல் 2 பங்குன்னா 105ன்னா உங்களுக்கு 72 பேர் வேணும். ஸோ 72 பேர் எடுக்க முடியாது, அவங்க பதவி போகும். அதுக்கு பதிலாக பாஜக என்ன பண்ணோம், அவங்க முதல்ல பதவியை எம்எல்ஏவை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க தாமரையில் வந்து நிற்பாங்க. 10க்கு 7 பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஆட்சி தப்பிச்சிருக்கு.